ப்ளீஸ் நான் விடுங்க, என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. என்ன வேணும்? வருவாரு, உங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம்? இல்ல அவர் டைம் கொடுங்க. இல்ல 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 அவரை எடுத்து அவரை விடுங்க, அவரை விடுங்க. நான் அப்படி சொல்லுவேன், நான் அலோட் எப்படி கிடையாது. நான் விட மாட்டேன். நீங்க எப்படி விடாம இருப்பீங்க? நீங்க யார் ஃபர்ஸ்ட்? நீங்க வெளிய நான் கொண்டாட்டி அவரை வெளிய சொல்லுங்க. உங்களுக்கு வெளிய அனுப்பிச்சு என் லைஃப் போயிட்டு இருக்கேன், கொண்டு சூசைட் பண்றேன்னு சொல்றாங்க. நான் இங்கே சூசைட் பண்ணுவேன். இந்த செட் கூட வச்சு இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இவர்தான். சரிங்களா? நேத்து நான் வந்து இப்படி தான் சண்டை போட்டு என்ன தோடு காமிச்சறாங்க. இவர் என்ன மன உளைச்சல் என்னையும் பண்றாரு, என் குழந்தைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வீட்டுக்கு வந்தாருன்னா ரொம்ப குடிச்சிட்டு தான் வருவாரு, ட்ரக் அபியூஸ் பண்ணிட்டு தான் வருவாருங்க. ஆனா என்னை வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க. என் குழந்தைக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காது. வீட்டுல வந்து எல்லா பொருளையும் உடைக்கிறாருங்க. அப்புறம் என்னையும் அடிக்கிறாரு, என் குழந்தையும் கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. நீ ஏன் எனக்கு பிறந்த? ஸோ எனக்கு தயவு செஞ்சு இந்த கயல் சீரியல் எனக்கு வேண்டாங்க, எங்க குடும்பத்துக்கு விட்டுருங்க. நாங்க எப்படியோ பொழைச்சு போறோம். ப்ளீஸ் நான் விடுங்க, என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. என்ன வேணும்? வருவாரு, உங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம்? இல்ல அவர் டைம் கொடுங்க. இல்ல 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 அவரை எடுத்து அவரை விடுங்க, அவரை விடுங்க. நான் அப்படி சொல்லுவேன், நான் அலோட் எப்படி கிடையாது. நான் விட மாட்டேன். நீங்க எப்படி விடாம இருப்பீங்க? நீங்க யார் ஃபர்ஸ்ட்? நீங்க வெளிய நான் கொண்டாட்டி அவரை வெளிய சொல்லுங்க. உங்களுக்கு வெளிய அனுப்பிச்சு அதெல்லாம் முடியாது. நான் வெளிய ஆளு வெளிய உள்ள அலோட் கிடையாது. அவரை ஏன் எடுக்கறீங்க? எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? அவரை தயவு செஞ்சு இது பண்ணுங்க. என்ன சொல்றாங்க? யார் இந்த லொகேஷன் விட சொல்லுங்க. நான் கம்ப்ளைன்ட் பண்ண வேற மாதிரி. நீங்க கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. நான் வர சொல்லுங்க, நான் வர சொல்லுங்க அவரை வெளிய. சரிங்க, நான் ப்ளீஸ் அவரை வரேன். இருங்க, வெளியில இருங்க. இதெல்லாம் வேண்டாம், கேட் சொல்லுங்க. ப்ளீஸ் வாங்க வாங்க தினேஷ் ப்ரோ. மீடியா நான் மீடியா இந்த லொகேஷன் எங்க லொகேஷன்? வர சொல்றேன். நீங்க சண்டை போட முடியாதுங்க. அம்ச்சி விடுறேன்னு சொல்லிட்டு நீங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கீங்க. என் லைஃப் போயிட்டு இருக்கேன், கொண்டு சூசைட் பண்றேன்னு சொல்றாங்க. நான் இங்கே சூசைட் பண்ணுவேன். இந்த செட் கூட வச்சு இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இவர்தான். சரிங்களா? நேத்து நான் வந்து இப்படி தான் சண்டை போட்டு என்ன தோடு காமிச்சறாங்க. நல்லா கேட்டீங்க. ஷூட்டிங் லொகேஷன் ஃபேமிலி ஃபங்க்ஷன். அவங்க வெளியில தான் வச்சுக்கணும். வெளியில வர சொல்லுங்க. அப்போ உடனே வர சொல்லுங்க. நீங்க ஒளிச்சு வச்சு கூடாது. வெளியில வர சொல்லுங்க. நான் அனுப்பிச்சுறேன். அண்ணா வெளியில வர சொல்லுங்க. எனக்கு எல்லாம் உங்களுக்கு அடஞ்சலா இருக்கும். ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நான் மத்தவங்க அடஞ்சல் பண்ணல. பாருங்க. பொறுமையா சொல்லுங்க, நான் செஞ்சுறேன். நானும் சத்தம் போடல. நீங்க வந்து இங்க இருந்து வந்து அலர்ட் பண்ண நினைக்கிறீங்க. வெளிய வர சொல்லுங்க. அவர் அங்க இருக்கிற வெளிய வர சொல்லுங்க. சொல்றேன். ஆக்டர் ஐயப்பனோட ஒய்ஃப், அவர் வந்து மூர்த்தியா நடிச்சிட்டு இருக்காரு கயல் சீரியல்ங்க. அவர் 3 வருஷமா வந்து கொஞ்சம் வீட்டுக்கு எதுவுமே காசு தரது இல்ல, குழந்தையும் சரியா பாத்துக்கிறது இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது இல்லைங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிருக்கேங்க. அதனால நான் கடைசியா வந்து இப்போ ஒரு 2 மாசமா ரொம்ப அக்ரெசிவா மாறிட்டாருங்க. சோ நான் அதனால வீட்டுக்கும் வர்றது இல்லைங்க 20 நாள். நான் இதனால கயல் ஷூட்டிங் செட்டுக்கு தான் வந்திருக்கேங்க. இப்போ ஒரு நியாயம் கேட்கலான்னு வந்தா என்ன உள்ள விட மாட்டேங்கிறாரு. என் புருஷன் கிட்டையும் யாருமே பேச விட மாட்டேங்கிறாங்க. கேட்டை இழுத்து மூடுறாங்க. அது ஒரு நியாயமாவே இல்ல, கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் என்ன மன உளைச்சல் என்னையும் பண்றாரு, என் குழந்தைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வீட்டுக்கு வந்தாருன்னா ரொம்ப குடிச்சிட்டு தான் வருவாரு, ட்ரக் அபியூஸ் பண்ணிட்டு தான் வருவாருங்க. ஆனா என்னை வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க. என் குழந்தைக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காது. வீட்டுல வந்து எல்லா பொருளையும் உடைக்கிறாருங்க. அப்புறம் என்னையும் அடிக்கிறாரு, என் குழந்தையும் கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. நீ ஏன் எனக்கு பிறந்த? உன்னாலதான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு எங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி நான் டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாருங்க. அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குங்க. அதனால டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னோன்னே எங்க அப்பா அம்மா பயந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலா தான் போயிட்டு இருக்காங்க. நானுமே 3 தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டேங்க. அதுக்கு எந்த தீர்வும் இல்லைங்க. ஒரு தீர்வு காணவே முடியல. 3 வருஷமா இந்த கையில நடிச்சது என் வாழ்க்கையை போச்சுங்க. இதுக்கு முன்னாடி சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இங்க வந்து ட்ரக் அபியூஸ் எல்லாமே நடக்குது. வரும்போது எல்லாமே வந்து குடிச்சிட்டு வருவாரு, ஒன்னும் ட்ரக் அபியூஸா பண்ணிட்டு வராருங்க. இதை கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுறாங்க. இப்ப கூட கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன உள்ள விடாம. சோ இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நான் மீடியாவை கூப்பிட்டு வந்துட்டேங்க. எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இந்த கயல் சீரியல் எங்களுக்கு வேண்டாங்க. எனக்கு எங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா இருந்தா போதுங்க. அவரே சொல்லியிருக்காரு, குவான்டர் பக்கமா போய் 10,000 15,000 நான் வந்து வாழ்க்கை நடத்திக்கிறேன், என் குழந்தைக்கு அப்பாவா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா இவர் வரவே மாட்டேங்கிறாரு. இது 2 மாசமா நான் கேட்டு இருக்கிறதுனால குழந்தை இங்க வந்து அட்லீஸ்ட் ஸ்கூல் சேர்த்துங்கன்னு சொன்னதுனால அவர் வீட்டுக்கே வராம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காருங்க, அப்ஸ்காண்ட் ஆயிடுறாருங்க. அவர் இங்கதான் வந்து பிடிக்க முடியும். இங்க வந்தாலுமே யாரும் கேக்குறது இல்ல. நான் ஒரு 3 நாளா வந்துட்டு இருக்கேங்க. 3 நாளாவே அவங்க வந்து வந்துட்டு இருக்கேன், என்ன வந்து விடுறது இல்லை இவங்க உள்ள. சோ எனக்கு இது ஒரு தீர்வு வேணும். வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஷூட்டிங் இல்லன்னு சொல்லிட்டாங்க. நேத்து நான் புடிச்சேங்க. அவங்க வந்து இங்கெல்லாம் சண்டை போடாதீங்க, இது குடும்ப விஷயம், நீங்க இங்க சண்டை போடக்கூடாது, நீங்க இங்க ஷூட்டிங் நீங்க வந்து இங்க வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து கேட்டை இழுத்து மூடுறாங்க.
நான் ஒரு சண்டை போடுறதுக்கோ கையல் நிறுத்ததுக்கோ வரல. என் வாழ்க்கைக்கு ஒரு ஆன்சர் பண்ணணும். அவர் தான் குழந்தை கொடுத்தாரு, அவர் தான் கல்யாணம் பண்ணாரு என்ன. அவரை பார்க்கணும் எனக்கு. அவர் இப்படியே பண்ணிட்டு இருக்காருங்க. ஒன்னா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒன்னா இப்படி கேட்டை உழுத்து மூட்டுறாங்க. எனக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு வேணுங்க. குழந்தைக்கு ஒரு தீர்வு வேணும். எனக்கு ஸ்கூல் போடணுங்க இப்போ எனக்கு. சோ எனக்கு தயவு செஞ்சு இந்த கயல் சீரியல் எனக்கு வேண்டாங்க. என் குடும்பத்துக்கு விட்டுருங்க. நாங்க எப்படியோ பொழைச்சு போறோம். இந்த கயல் சீரியல்னால என் வாழ்க்கையே போச்சுங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.